புதுக்கோட்டை மாவட்டம் ரத்தனக்கோட்டையிலிருந்து முனாஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, அல்தாஃபி அவர்களே நீங்கள் நலமுடன் இருக்க அல்லாவிடம் துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமுடிக்கு கருப்பு சாயம் பூசலாமா என்று சொல்லி இது சம்பந்தமாக அறிஞர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த கருப்பு சாயம் பூசுவதை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்ல 2 வகையான செய்திகள் கிடைக்கிறது. ஒன்று கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மாதிரியான அறிவிப்புகள் கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரைச்சி வந்த நரைமுடியோடு வந்த ஒருத்தருக்கு இவருடைய நரைமுடியை மாற்றுங்க, எதையாவது ஒன்று வச்சு இந்த இந்த நிறத்தை மாற்றுங்க என்று சொன்னாங்க. வஜ்தனிபு ஸவாத். ஆனால் கருப்பை தவிர்த்துக்குங்க என்று அறிவுரை சொன்னாங்க. வேற ஏதாவது கலர் பண்ணுங்க, ஆனால் கருப்பு கலர் அடிக்காதீங்கன்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில நபிகளார் தோழர்கள் நெருக்கமான நண்பர்கள் அவங்க கருப்பு சாயம் பூசி வந்ததும் அதை ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணதும் அதை ரசூலுல்லாஹ் கண்டிக்காததும் இந்த மாதிரியான அறிவிப்புகள் நிறைய நமக்கு கிடைக்கிறது. ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் செஞ்சாலும் எப்ப செஞ்சாலும் அதை கண்டிச்சிருவாங்க. நபிகளாருடைய சபையில என்னைக்குமே தீமைகள் கண்டுகொள்ளப்படாமல் விடப்படாது. எந்த தீமையா தவறா இருந்தாலும் உடனே கண்டிச்சிருவாங்க, எச்சரிச்சுவாங்க, அதுல இருந்து விலகி வருமாறு அறிவுரை சொல்லிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல தான் ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகள் இருக்குது. நம்மள மாதிரி மறந்துட்டு போற ஆட்கள் இல்லையே அல்லாஹ்வுடைய தூதர். எந்த தவறு நடந்தாலும் அந்த தவறு ரசூலுல்லாஹ் முன்னாடி நடந்துச்சுன்னா கண்டிச்சிருவாங்க. கண்டிக்கலைன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அனுமதிச்சுட்டாங்க, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தமாயிரும். இப்ப 2மே இருக்கிறது. கருப்பை தவிர்த்துக்குங்க என்ற அறிவுரையும் இருக்கிறது, கருப்பு அணிந்ததை அங்கீகரித்ததை போன்ற செய்தியும் இருக்கிறது. இப்ப நம்ம என்ன முடிவுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சா, ஒன்னு சில பேர் அறிஞர்கள் மத்தியில் இதுல 2 கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. ஒன்னு 2யுமே ஏத்துக்க மாட்டேன்ப்பா, கருப்பை கூடாதுன்னு சொன்னதும் இல்ல, கருப்பு இருக்குன்னு சொன்னதும் இல்ல, 2யும் விட்டுட்டு பொது விதிகள் என்ன இருக்கோ அந்த பொது விதியின்படி நான் செயல்பட போறேன்னு சொல்லிட்டு 2யும் ஓரம் கட்டி வச்சிருது. இது ஒரு வகை. அது அல்லாம இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 2யும் ஓரம் கட்ட வேண்டிய அவசியம்லாம் இல்ல, இது ஒரு சிறந்த செயல். எது சிறந்தது? கருப்பு தவிர்த்துக்கிறது சிறப்பு. அதே நேரத்தில் கருப்பு அடிச்சுட்டா பாவமா குற்றமா அப்படியெல்லாம் நினைக்க தேவையில்லை. தவிர்த்துக்கிட்டு வேற ஏதாவது கலர் அடிங்க, ஓகே, நல்லது, சிறப்பு, உயர்ந்தது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு எடுத்துக்கலாம். கருப்பை அடிச்சுக்கிட்டா அது நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க, குற்றவாளி ஆயிட்டீங்க என்ற பட்டியலுக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. அப்படி புரிந்து கொள்ள தேவையில்லை என்று சொல்றாங்க. இந்த புரிதல் போதுமானதாக சரியானதாகவும் படுகிறது. இப்ப வேற சில விஷயங்கள் கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமா ஜனாசாவை பின்தொடர்ந்து வர்றது சம்பந்தமாக பெண்களை ரசூலுல்லாஹ் வேண்டான்னு தடுத்திருந்தாங்க. ஆனா அதே செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழிகள் என்ன சொல்றாங்க, அதை வன்மையாக ரசூலுல்லாஹ் வலியுறுத்தலை, எங்களுக்கு அது ரொம்ப கட்டாயம் அப்படியெல்லாம் சொல்லலை, வந்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சரி விடு அப்படிங்கிற மாதிரி, ஏமா வந்த அப்படியெல்லாம் எங்களை கண்டிச்சு வீட்டுக்கு திரும்ப போ என்கிற அளவுக்கு சொல்லலை. அப்ப அப்படி என்ன விளங்குது? பெண்கள் வராமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை ஒருத்தவங்க வந்தாங்களா, ஏதோ நன்மையை எதிர்பார்த்தோ அல்லது பிள்ளையோ தூக்கிட்டு போறாங்க, கணவரை தூக்கிட்டு போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புலையோ கபர் வரைக்கும் வருவோமே அப்படின்னு பின்தொடர்ந்து வந்தா அதை குற்றமா பாவமா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிஞ்சுக்கிறோம்ல. அதே போல கருப்பை தவிர்த்துக்குங்க, ஓகே, நல்லது, சிறந்தது. ஒருத்தர் கருப்படிச்சிட்டாரு, குற்றம்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அடுத்த கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி அவர் செயல்படுத்தி இருக்கிறார் என்கிற மாதிரி நாம புரிந்து கொண்டால் பொருத்தமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.